நம் பண்டிதர்கள் கடத்தி சென்ற பைந்தமிழ் குழந்தையை கண்டுபிடித்து கொடுத்த ஒரு காவல் நிலையம், திருவல்லிக்கேணி யானை தின்றுவிட்டு போட்ட தமிழ் கரும்பு, புதிய தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சொல், முண்டாசு கட்டிய பட்டாசு, அக்ரஹாரத்தில் முளைத்த மீசை, சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி, லட்சுமி ஈன்றெடுத்த சரஸ்வதி, எழுச்சி கவிஞன் எட்டயபுரத்து கட்டபொம்மன், ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவர்ணத்தில் முகூர்த்த சேலையை தன் பாட்டு தறியாலே போட்டு தந்த பாவலன் அவன்தான். பார் அதிர பாட்டிசைத்த பாவலன் முறுக்கு மீசை கவிஞன் பாரதியார். அந்த கவிஞன் பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாப்பாவிற்கு அறிவுரை கூறினார். ரவுத்திரம் பழகு என்று அறிவுரை வழங்கியவரும் அவரே. அவர் கோபப்பட்ட இடங்கள் 2. பாஞ்சாலி சபதத்தில் பளிங்கென புறப்படுகின்றன நமக்கு. தர்மத்தின் தனிமை தீர்க்க வந்த தர்மராசன் சூதில் படிப்படியாக எல்லா செல்வங்களையும் இழக்கிறான். நாட்டையும் பணயம் வைத்தவுடன் பாரதியால் இதனை ஜீரணித்துக் கொள்ள இயலவில்லை. சூடு அளக்க வந்த தெர்மாமீட்டர் வெப்பம் ஏறி வெடிப்பதைப் போல வெடிக்கிறான். வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழத்தல் போலும், கோயில் பூசை செய்வோர் சிலையை விற்றல் போலும். ஆயிரங்கள் ஆன நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான். சீச்சி, சிறியவர் செய்கை செய்தான் என பேனாவால் காரி உமிழ்கிறான். தாயம் உருட்டலானார், அங்கே சகுனி வென்று விட்டான் என திரும்ப திரும்ப கொதிக்கிறான். இவ்விளையாட்டிற்கு சோழிகளை பயன்படுத்துவர் நம் மக்கள். கடல் இல்லாத தென்னக, மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் புளியங்கொட்டை வைத்து இவ்விளையாட்டை விளையாடுவார்கள். இதனை பாதியாக தேய்த்து கொண்டு விளையாட்டிற்கு பயன்படுத்துவர். 4 அல்லது 6 புளியங்கொட்டைகள் கவிழ ஒரு கொட்டை மட்டும் நிமிர்ந்திருக்கும் நிலைதான் தாயம். பாதி தேய்க்கப்பட்ட புளியங்கொட்டையின் மேல் பகுதி கருப்பாக, அடிப்பகுதி வெள்ளையாக இருக்கும். வெள்ளையின் ஒருவனை நிமிர்த்த மற்ற எல்லா கருப்பர்களையும் கவிழ்த்த நிலையைத்தான் பாரதி தாயம் உருட்டலானார் என்ற பல்லவியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல கேரம் என்றொரு உள்ளரங்கு விளையாட்டு, அதனை உலகிற்கு வழங்கியவர்கள் வெள்ளையர்கள். அதில் வெள்ளை மற்றும் கருப்பு காய்கள் இருக்கும். சிவப்பு நிறத்தில் ஒரு காய், இதன் பேர் ராணி. வெள்ளைக்காயின் மதிப்பு 2 புள்ளிகள், கருப்பு காய்க்கு மதிப்பு 1 புள்ளி. ஒரே மரத்தில் ஆன 2 துண்டுகளில் ஒன்றுக்கு கருப்பு பூச்சு, மற்றதற்கு வெள்ளை பூச்சு, அவ்வளவுதான். ஆனால் வெள்ளை நிற காய்க்கு மட்டும் 2 புள்ளிகள் என்று வைத்தான் ஆங்கிலேயன். ஆம், வெள்ளையன் விளையாட்டுக்கு கூட தன்னை தாழ்த்தி கொள்ள விரும்புவதில்லை. அவர்கள் இன ஆட்சி தலைவி ராணி என்பதால் சிவப்பு காய்க்கு ராணி என்று பெயரிட்டு அதற்கு 5 புள்ளிகள் வைத்தான். இந்த விளையாட்டின் வெற்றியை தீர்மானிப்பது ராணிதான். உலகின் எந்த துறை வெற்றி என்றாலும் தன் இன தலைமைதான் தீர்மானிக்க வேண்டும் என்ற குறிப்பை இந்த விளையாட்டின் மூலம் ஆங்கிலேயன் கமுக்கமாக சுட்டி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஆங்கிலேயனை நம் நாட்டின் அடிமை காலத்திலேயே சாடிவிட்ட வீரமறவன் பாரதியார். அகிம்சை என்பது உரித்தவனையே அழ வைத்துவிடும் வெங்காயம். விடுதலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த தேசத்தை அணைப்பதற்கு வெள்ளை மேகங்களால் முடியவில்லை. மகாத்மாவின் ஈர் அங்கிக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரரின் பீரங்கி தலை வணங்கியது. எனினும் எல்லா நேரங்களிலும் அகிம்சையை கடைபிடிப்பது இயலாத ஒன்று, ஆபத்தானதும் கூட. அதனால்தான் ரவுத்திரம் பழகு என்று இந்த சிங்கம் கர்ஜித்தது. சீதையை மீட்பதற்காக ராமபிரான் ராவணனை கொள்கிறார். தீமையை ஒழிப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா ஹம்சனை கொள்கிறார். மகாபாரத போரில் அர்ஜுனன் மரியாதைக்குரிய பீஷ்மரை மட்டுமல்ல, தனது குருவான துரோணரையும் கொன்று விடுகிறார். இவர்கள் எல்லாம் வன்முறை குற்றவாளிகள் என்று நாம் பெயர் சூட்டிவிட இயலுமா? இல்லை. அகிம்சையினை பின்பற்றி வாய்மூடி இவர்கள் யாரும் இருந்துவிடல் நியாயமா? கூச்சமில்லாமல் கூட்டணி மாறும் அரசியல் வியாபாரிகள், தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் தெரிவு செய்த கட்சிக்கும் துரோகம் இழைக்கும் அரசியல்வாதிகள், உழைக்காமல் பிழைக்கும் சில அரசாங்க ஊழியர்கள், கண்ணெதிரே கற்பழிப்பு, லஞ்சம், வஞ்சம், அநீதி, அக்கிரமம், அநியாயம் இவைகளையெல்லாம் காணும்போது அகிம்சையின் வழியில் நாம் எப்படி செல்வது? எனவே என் பிரியமானவர்களே, பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற கூற்றுப்படி நன்மை உண்டாகும் பட்சத்தில் கண்மூடித்தனமாக அகிம்சை வழி செல்லாமல் தவறினை சுட்டி காட்டும் உன்னதமானவர்களே உயரிய தலைவர்களால் உருமாற்றம் அடையக்கூடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தகவல்.
கனவுகள் ஆழ்மனதில் படிந்து கிடக்கும் எண்ணங்களின்